வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொண்டக்கடலை போட்ட கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு. நிறைய பேர் காரக்குழம்பு ரெசிபி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நான் காரக்குழம்பு ரெசிபி போட்டிருக்கேன். இது இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த கொண்டக்கடலை 3 சேரும்போது இந்த காரக்குழம்பு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு 2 days கூட வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். 4 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு 1 வெங்காயம், 4 தக்காளி, 3 பல்லு பூண்டு, ஒரு 4 சில்லு தேங்காய், 1/4 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காயையும் முருங்கைக்காயையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதக்கி நம்ம குழம்பு வைக்கும்போது தான் அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த காயும் கொஞ்சம் நல்லா வெந்து அதில் காரம் புளிப்பெல்லாம் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம ராவாக போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. எண்ணெயில் வதக்கி போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் சாப்பிடும்போது. இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. புளி ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளி ஆல்ரெடி நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு அதை இதில் சேர்த்துடுறேன். நல்லா புளியை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கரைச்சி சேர்த்துடணும். இப்போது புளி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்க்கணும். தண்ணி உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான காரம் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாப்பொடி 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாப்பொடி சேர்க்குறவங்களா இல்லைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடியும் 2 ஸ்பூன் தனியா பொடியும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கொண்டக்கடலையும் நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துருக்கேன். இது ஒரு 150 கிராம் கொண்டக்கடலை அளவு இருக்கும். பாருங்கள், நல்லா கொண்டக்கடலை கத்திரிக்காய் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ வாசனைக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். கீரி மட்டும் தான் போட்டிருக்கேன். இது சும்மா ஒரு ஸ்மெல்லுக்காக தான். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு, குழம்பு நல்லா கொதித்து அந்த காயெல்லாம் நல்லா வேகணும். ஏன்னா கொண்டக்கடலை ஆல்ரெடி வெந்திருக்கு. கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் தான் வேகணும். பாருங்கள், கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தேங்காய், தக்காளி, வெங்காயம், சீரகம், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ தேங்காய் சேர்த்துட்ட பிறகு நம்ம ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா நம்ம பச்சையாக தக்காளி வெங்காயம் போட்டிருக்கிறதுனால நம்ம ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் கூட நீங்கள் வைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா கொதித்து வரணும். அந்த பச்சை வாசனை போயிடணும். அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போயிடணும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த குழம்ப நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு நல்லா நம்ம சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணால் வச்சுக்கோங்களேன். அந்த தாளிப்பு நல்ல ஸ்மெல்லாக ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காரக்குழம்புனா கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெய் தாராளமாக ஊற்றுனீங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதும் அந்த வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கினீங்கன்னா தான் இந்த தாளிப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்புல சேரும்போது அதனுடைய அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்கும், அந்த வாசனை. அதனால் இந்த மாதிரி தாளிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் விட்டு நம்ம தாளித்து குழம்புல கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான காரக்குழம்பு எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.